After two consecutive victories, it's time to prove in home conditions. Royal Challengers Bangalore taking on Gujarat Titans at Garden City, Bangalore. So let's see the preview of Royal Challengers Bangalore Gujarat Titans. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா டீம்ஸுமே அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சு இப்போ அவங்கவுங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஹோம் கண்டிஷன்ஸில் ஆடுறாங்க சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர். ஸோ வி ஆல் நோ அபவுட் சின்னசாமி ஸ்டேடியம் எப்படின்னு ஒரு பக்கா ஒரு பேட்டிங் ட்ராக். ஸோ எவ்வளோ நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஸ்கோர் பண்ணாலும் லைக் டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு கிரவுண்ட், ஒரு சின்ன கிரவுண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸோட பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எஸ்ஆர்எஸ் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு 287ங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் டோட்டல் வந்து அந்த சின்னசாமி ஸ்டேடியம்லாம் புட் பண்ணாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் கேமாக இருக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். சின்னசாமி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ரெய்னிங் ஆஃப் சிக்ஸஸ்க்கு கேரண்டி. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீம்ஸ் பற்றியும் பார்த்துருவோமே. ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக் டு பேக் விக்ட்ரிஸ்க்கு வராங்க. ஒரு கேகேஆர் பீட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் கேம். அதுக்கப்புறம் சிஎஸ்கே அட் ஹோம் ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே வந்து செப்பாக்கில் பீட் பண்ணுறதுங்கிறதுலாம் இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அது ஆர்சிபி வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆர்சிபிக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஒரு பேக் டு பேக் விக்டரிஸ். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு அவேல தான் வின் பண்ணாங்க. ஸோ ஹோம் கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட் டைம் வராங்க. ஹோம் கண்டிஷன்ஸில் அவங்க அந்த ஒரு டாமினன்ஸை கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லைனா அவங்களுக்கு அந்த இது ஸ்ட்ரீக் ஆகுதாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், லியாம் லிவிங்ஸ்டன், ரஜத் பிடித்தர் மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குறாங்க. லைக் பேட்டிங் வைஸும் சரி பவுலிங் வைஸும் சரி ஒரு நல்லாவே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ஜிடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 240 மாதிரி ஒரு பவுலிங்கில் கன்சீட் பண்ணாங்க. பட் அட் த சேம் டைம் ஆல்மோஸ்ட் சேஸ்க்கு க்ளோஸ் வந்து ஒரு 15 ரன்ஸில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் அகெயின்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 அந்த 190 அந்த மாதிரி தான் அழிச்சாங்க. பட் அதையும் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ 2 ஹோம் கேம்ஸ்க்கு அப்புறம் ஜிடிக்கு இன்னும் இது ஒரு அவே கேம். ஸோ ஜிடி எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஜிடி பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஒரு பில்லியன் ஓப்பனிங் பேர். லைக் லாஸ்ட் 2 கேம்ஸாக சாய் சுதர்ஷன் ஒரு பில்லியண்ட்டாகவே பண்ணியிருந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஜோஸ் பட்லர், ஷெஃபன் ருதர்ஃபோர்ட் ஃபஸ்ட் கேம் அந்த பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நல்லாவே பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெருசாக ஒரு இது இல்லை. அது இல்லாமல் ஒரு ஷாருக் கான் இருக்கார். சாய் கிஷோர் வந்து பிரில்லியண்ட்டாக பவுல் பண்ண 2 கேம்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கேம் அகேன்ஸ்டாகவும் சரி ஒரு மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் சரி ஒரு நல்லாவே ஒரு பிரில்லியன்ட் ஸ்பெல் அந்த சாய் கிஷோர் பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்பார்ட் ஃப்ரம் சாய் கிஷோர் ஒரு ரபாடா இருக்கார், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஜிடி பொறுத்த வரைக்கும். ஸோ முகமது சிராஜ் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர், நவ் he face against a former team. அப்பார்ட் ஃப்ரம் சிராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அனுஜ் ராவத், மைபால் லோங்கர் ஆல்சோ ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர்ஸ். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் டீமுக்கு அகேன்ஸ்டாக இன்றைக்கி இது பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு எக்ஸைட்டிங் பேட்டிலாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா லைக் 2023, 2024 இந்த 2 இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம்ஸும் சின்னசாமி ஸ்டேடியமில் இருப்பாங்க. ஸோ 1 நாள் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு 2023 சுப்மன் கில் ஒரு பில்லியன் செஞ்சுரினால ஆர்சிபி அந்த கேம் தோப்பாங்க. லைக் லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேமாக இருந்தது அந்த ஒரு இயரும். அகெயின்ஸ்ட் ஜிடி ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எக்ஸைட்டிங் கிளாஷாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ரெய்னிங் ஆஃப் சிக்ஸஸ்க்கு 100% கேரண்டி சின்னசாமி ஸ்டேடியம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்று இன்னொரு மேட்ச் நடந்தது, எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பஞ்சாப் கிங்ஸ் ஒரு வேறு ஒரு சைடாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே பஞ்சாப் கிங்ஸ் பற்றி ஆப்ஷனில் நல்லா ஆன் த பேப்பர் நல்லா இருக்கும் அவங்க டீம். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவங்க இதுவாக இருக்குது. லைக் இந்த சீசன் 2 பேக் டு பேக் 2 விக்ட்ரிஸ் நிஜமாதிரி ஒரு அன்பிலியபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் ஜிடி ஒரு 240 ரன்ஸ் ஒரு பில்லியண்ட்டாக ஸ்கோர் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஸ்ட்ரேஸ் ஒரு 97, ஜஷாங்க் சிங் அந்த லாஸ்ட் ஓவர் அகெயின்ஸ்ட் சிராஜ் ஒரு பில்லியண்ட் ஒரு 26 ரன்ஸ் அந்த மாதிரி அடிச்சு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாங்க் ஆர்யா, பிரப்சிமரன் சிங் மாதிரி பிளேயர்ஸும் கூட நல்லாவே பண்ணாங்க லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸாக. ஸோ அந்த சேம் டைம் நேற்று பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஆல்மோஸ்ட் டாமினேட் த என்டையர் கேம்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 171 அப்படின்னு தான் வந்து
எல்எஸ்ஜியால் ஸ்கோர் பண்ண கன்சீட் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு இதில். ஸோ சேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஆர் பிரில்லியன்ட் ஸ்டார்ட், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு பிரப்சிமரன் சிங் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஒரு 50 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமும் நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ இம்பேக்ட் பிளேயர் நேஹல் வதேரா வந்தார். நேஹல் வதேரா லாஸ்ட் இயர் தெரியும் மும்பை இந்தியன்ஸ்க்காக நல்லாவே பண்ணியிருந்த ஒரு பிளேயர். ஸோ இந்த இயர் பார்த்தா பஞ்சாப் கிங்ஸ் அவர் சைன் பண்ணாங்க. ஸோ இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 ரன்ஸுங்கிற மாதிரி பிரில்லியண்ட்டாக ஸ்ரேயஸ் ஐயர் கண்டினியூஸ் த கன்சிஸ்டன்சி. ஒரு லாஸ்ட் கேம் ஒரு 97, தே மிஸ்ட் வெல் டிசர்வ்ட் 100. பட் திஸ் கேம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரில்லியன்ட் 50, ஒரு மேட்ச் வின்னிங் 50. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி என் ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணுறது, அந்த கேப்டன்சி இதுவும் ஒரு நல்லாவே ஒரு இதாக இருக்குது. ஸோ 2 மேட்சஸும் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி பஞ்சாப் கிங்ஸ் மேபி இதே மாரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு 3 டீம்ஸ் இப்போ அன்பீட்டனாக இருக்காங்க. ஒரு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ். இவங்க 3 பேருமே ஒரு அன்பீட்டன் சைடாக இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த 3 டீம்ஸ்க்கு ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் கைஸ்.